வரதட்சணை அப்படிங்கிறது வந்துட்டு டிமாண்டிங், அவங்க கேட்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. கிவிங் டேக்கிங் ரெண்டுமே தப்பு. வரதட்சணை வந்துட்டு கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு. ரெண்டு பேர்த்துக்கும் வந்து தண்டனைக்குரியவர்கள் தான். ஆனா ரிதன்யா அப்பா அவ்வளவு வந்துட்டு நகையும் பணத்தையும் கொடுத்து மாப்பிள்ளையை வந்துட்டு விலைக்கு வாங்கணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி அவங்களும் டிமாண்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கூடாது. அது சட்டப்படி தவறு. ஏன்னா சட்டம் எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் தவறு செய்தேன்னு யாரும் சொல்லவே முடியாது. ரெண்டுமே தப்பு. இன்னைக்கு ரிதன்யா கேஸ்ல வந்துட்டு பெயில்ல விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனார், அந்த ஹஸ்பண்ட் எல்லாரையும், அந்த இன்லாஸ் எல்லாரையுமே பெயில்ல விட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு கேஸ் முடிஞ்சிச்சா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேஸ் இன்னைக்கு நாங்க பண்றோம். இப்ப வந்துட்டு 304B முன்னாடி ஐபிசி அந்த ஆக்ட்ல வந்துட்டு இப்போ வந்து ஒரு 7 வருஷத்துக்குள்ள ஒரு பெண் திருமணமாகி 7 வருஷத்துக்குள்ள சந்தேகத்துக்குரிய மரணம், அன்நேச்சுரல் டெத் அப்படின்னா அது டவுரி டெத்தா பிரசியூம் பண்றாங்க. அது வந்து வரதட்சணை கொடுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரசியூம் பண்றாங்க. அந்த பெண் வந்து தீக்காயத்திலேயோ இல்ல வேற எந்த விதத்திலேயோ அந்த சஸ்பீஷியஸ் டெத், சந்தேகத்துக்குரிய மரணம் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணு திருமணமாகி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுலதான் அந்த அந்த மரணம் நடந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அண்டு அந்த மாமியார், மாமனார், அந்த நாத்தனார் இவங்க செய்த கொடுமையில தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அங்க சாட்சி சொல்ல யாருமே கிடையாது. அவங்க வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டத்துல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மரண தண்டனையே கொடுக்கலாம். அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த கிரைம் வந்து ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி கேஸ் வந்துட்டு நம்ம போட்டு புலன் விசாரணை முடித்து சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு சாட்சியங்களை திரட்டி குற்றப்பத்திரிகை வந்துட்டு 90 நாட்களுக்குள்ள இந்த கேஸ்ல வந்துட்டு தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்துல. அந்த 90 நாட்களுக்குள்ள வந்துட்டு நம்ம கேஸ் முடிக்கல, புலன் விசாரணை முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அப்படின்னு சொன்னா அந்த குற்றவாளிகளை வந்துட்டு நீதிமன்ற பெயில்ல வந்துட்டு ஜாமீன்ல வந்துட்டு விட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா இந்த குற்றவாளிகள் வந்துட்டு வெளியில போனா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து மிரட்டுவாங்க, அல்லது வந்து சாட்சிகளை வந்துட்டு மிரட்டி கொலை பண்ணுவேன் அந்த மாதிரி நீ சொன்னீங்கன்னா எனக்கு எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்காக சாட்சிகளை வந்துட்டு கலைச்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு அந்த சாட்சிகள் விசாரணை முடிகிற வரையும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வரையும் அவங்கள வந்துட்டு ரிமாண்ட்ல வச்சிருப்பாங்க. அவங்க சிறைச்சாலையில ஜெயில இருப்பாங்க. அது 90 நாட்களுக்குள்ள போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அப்படின்னு சொன்னா இவங்களை பெயில்ல விட்டுருவாங்க. நீதிமன்றம் பெயில்ல விட்டுரும். நீதிமன்றம் வந்து இவங்களை பெயில் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் இந்த கேஸ்லயும் அப்படிதான் இருக்கும். இல்ல நீதிபதி நினைச்சா ஒருவேளை அந்த குற்றவாளிகளுக்கு இல்ல உடல்நிலை சரியில்லாம இருக்கும், இல்ல சிறைச்சாலையில வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வேற காரணங்கள் இருக்கும். இப்ப வீட்டுல ஒரு சின்ன ஒரு இறப்பு வந்துருச்சு அப்படின்னாலும் பெற்றோர்களுக்கு இல்ல உறவுகளுக்குன்னா கூட பெயில்ல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீதிமன்றம் நீதிபதிகளுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்துதான், அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இந்த கேஸ்ல பெயில்ல விடுறது. இது வந்து இதனால பெயில்ல விட்டுட்டாங்க, அதனால வந்து இந்த கேஸ் வந்துட்டு விடுதலை ஆயிடுச்சு அந்த குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அதன் பிறகு வந்துட்டு நீதிமன்றம் சாட்சிகளை விசாரணை செய்து நீதி விசாரணை நடந்து சாட்சிகள்லாம் அவங்களுக்கு சரியா சொல்லிட்டாங்க, இந்த குற்றம் நடந்ததை பற்றி நல்லா சொல்லிட்டாங்க, சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த கேஸ் வந்து நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா அந்த குற்றவாளிகளுக்கு ஈவன் அவங்களுக்கு லைஃப் கன்விக்ஷன் கொடுக்கலாம், அதாவது ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், இல்ல மரண தண்டனையே கொடுக்கலாம். அதனால வந்துட்டு இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. நிச்சயமா அவங்க பெயில்ல இருந்தாலும் கேஸ் நடக்கும். கேஸ் நடந்த பிறகு அது வந்து தீர்ப்பு வந்துட்டு அது வந்து விடுதலை செய்யலாம். அது வந்து சாட்சியத்தை பொறுத்துதான், விசாரணை பொறுத்துதான், நீதிபதிகளுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல விடுதலை செய்தாலும் செய்யலாம். அதனால இவங்க விடுதலை அடைஞ்சிட்டு தான் வந்துட்டு நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து வரதட்சணை கொடுமைக்கு சட்டம் தனியா இருந்தாலும் பட் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டே தான் இருக்கு. வரதட்சணை கேட்டுட்டே தான் இருக்காங்க. பெண்களும் வந்து இதுல பாதிப்புக்குள்ளாகிறாங்க. சில பேர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க பெண்களுக்கு சொல்லணும்னா என்ன மாதிரி? இல்ல இது வந்துட்டு அதாவது பெண்களுக்கு வந்துட்டு முன்னாடி சொத்துரிமை கிடையாது. அதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு வந்து சீதனமா வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நகை, பணம்,
அந்த அவங்க கணவர் வீட்டுக்கு திருமணத்தின் போது எடுத்து செல்லக்கூடியதான் அந்த பெண்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்துச்சு. அதை வந்து தொன்று தொட்டு இப்ப கூட வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு சொத்துரிமை இருக்கு. இருந்தாலும் அந்த பெண்களுக்கு வந்துட்டு அந்த நகைகள் பணங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்புக்காக அது ஒரு பெருமைக்காகவும் அந்த பெண்ணோட செக்யூரிட்டி பாதுகாப்புக்காகவும் அந்த வரதட்சணை அது பணமாவோ நகையாவோ இல்ல சொத்துக்களாவோ கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, அவங்க பெண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க அதை வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. ஓ எனக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த மாப்பிள்ளை வீட்டுல நினைச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு அவ்வளவு கொடுத்தாதான் வந்துட்டு எங்க மாப்பிள்ளை அவ்வளவு வேலை பார்க்கறாரு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. ஆனாலும் இந்த மாப்பிள்ளைங்க இந்த மாதிரி டிமாண்ட் பண்றதும் தப்பு, இவங்க கொடுக்கறதும் தப்புன்னு சட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க. டவுரி வந்துட்டு கொடுக்கறதும் டவுரி வந்துட்டு வாங்குறதும் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி தண்டனைக்குரிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த பெண்ணுடைய அந்த சீதன ஆர்டிகல்ஸ், அது பொருளோ நகையோ பணமோ, அது வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு வரும். எப்படின்னா அந்த 6 மாதத்துக்குள்ள திருமணமாகி 6 மாதத்துக்குள்ள அந்த பொண்ணோட பேருக்கு எல்லாமே வந்துடும். இப்ப இவங்க யார் பேர்ல இருந்தாலும் அந்த சீதனா வந்து அந்த கணவர் பேருக்கு போகாது, அந்த பொண்ணோட கஸ்டடியில வந்துடணும். அது நகைனா அவங்க கஸ்டடியில் இருக்கணும், லாக்கர்ல வச்சாலும் அவங்க பேர்ல தான் இருக்கணும், அவங்க தான் போய் திறந்து எடுக்கணும், இல்ல அவங்க தான் அதை யூஸ் பண்ணணும். வேற யாரும் அந்த நகைகளை பொருளை யூஸ் பண்ணவே முடியாது. அதை வந்துட்டு இவங்க எந்த மாப்பிள்ளை வீட்டுல அதை வந்து இவங்களுடைய உபயோகத்துக்காக எடுக்கவே முடியாது. அந்த பொண்ணோட கஸ்டடியில் தான் இருக்கணும். அது 6 மாசத்துக்குள்ள வந்துடணும். இன்னைக்கு ரிதன்யா கேஸ்ல வந்துட்டு 6 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணுடைய கஸ்டடிக்கு அவங்க கொண்டாந்துருக்கணும். அப்படி இல்ல அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னா அவங்க பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் குழந்தைகளுக்கு போய் சேரும். குழந்தைகள் இல்லாத பெண்களுக்கு அவங்க பெற்றோர்கிட்ட திருப்ப கொடுத்துடணும், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துடணும். அதை யாருமே யூஸ் பண்ணவே முடியாது. அது வந்து தண்டனைக்குரிய சட்டம் இருக்கு. அந்த அவங்களுடைய பொருளை யூஸ் பண்ணவே முடியாது. மிஸ்அப்ரோப்ரியேஷன் சொல்லுவாங்க. அவங்க அதை எடுத்து அவங்க யாருமே உபயோகிக்க முடியாது.